ஒரு மனிதன் டாக்டரை தேடி வந்தான். டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் செத்து போயிட்டேன் டாக்டர், நான் செத்து போயிட்டேன். டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டது. புரிந்து கொண்டார். இவனிடம் நயமாக பேசிதான் சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். பேச ஆரம்பித்தார். இங்க பாருப்பா, நான் நாற்காலியில உட்கார்ந்துருக்கேன், நீயும் நாற்காலியில உட்கார்ந்துருக்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீயும் பேசிக்கிட்டு இருக்க. அதனால நான் சாகல, அது மாதிரி நீயும் சாகல. மறுத்தான். இல்ல சார், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஆவிக்கிட்ட தான், என்கிட்ட இல்ல. புரிஞ்சுக்கங்க சார். டாக்டருக்கு அதிர்ச்சி. இவனை எப்படி வில்லங்கமா இருக்கானே, ரொம்ப வில்லங்கம் பிடிச்ச ஆசாமியா இருக்கானே. விடல. மறுபடியும் ஆரம்பிச்சாரு. இங்க பாருப்பா, செத்து போனவங்களுக்கும் உயிரோடு இருக்கவங்களுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார், இருக்கும். குட் குட். என்ன வித்தியாசம் இருக்கும்? நீங்க தானே சார் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. இப்போது உஷாராகி விட்டார் டாக்டர். அவனுக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து புரிய வைக்க முடிவு எடுத்தார். மறுபடியும் ஆரம்பித்தார். இந்த பாருப்பா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு உடம்புல ரத்தம் ஓடும், செத்து போனவங்களுக்கு உடம்புல ரத்தம் ஓடாது. சரியா? சரி சார், ரொம்ப ரொம்ப சரி சார். உனக்கு அந்த பரிசையை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், பார்க்கலாம். இப்போது டாக்டர் செம உற்சாகமானார். அவனுடைய ஒரு விரலை பிடித்தார், அமிலத்தால் துடைத்தார், ஒரு ஊசியால் லேசாக குத்தினார், ரத்தம் வந்தது. டாக்டர் மகிழ்ச்சியோடு, பார்த்தாயா ரத்தம் வந்துருச்சு. ஆமா சார், ரத்தம் வந்துருச்சு சார். மமதையானார் மருத்துவர். இப்ப என்ன நினைக்கிற என்னைய பத்தி? பளிச்சென சொல்லிவிட்டான் அவன். நீங்க ஒரு திறமையான டாக்டர் சார். ஒத்துக்கிறேன். அதனால என்ன, எப்படி அப்படி சொல்ற திறமையான டாக்டர்னு அவன் சொல்லிவிட்டான். செத்து போன உடம்புல இருந்து ரத்தம் வரவழைச்சிட்டீங்களே டாக்டர், நீங்க ரொம்ப திறமையானவர் தான். 1000 தான் அறிவியல் பூர்வமாக அறிவு கூர்மையாக சொன்னாலும் சில ஆழ் மன நம்பிக்கையை சிலரிடமிருந்து அவ்வளவு எளிதாக எடுத்து விட முடியாது. செத்து போவதை விட ஆபத்தானது எது தெரியுமா? செத்து விட்டோம் என்று நம்பி விடுவதுதான். சிலர் மரணத்திற்கு முன்பே தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் மரண பரிதாபம். இதை கேளுங்கள். முக்கியமானவர்கள் என்று நினைத்த சிலரது நினைவிலிருந்து நான் சுத்தமாக மறைந்து விடுவதுதான் எனது உண்மையான மரணங்கள். அப்படித்தான் நான் பலமுறை செத்து போயிருக்கிறேன்.